ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இன்டர்டே ஸ்டாக் செலெக்ஷன் ஃபார் டுமாரோ அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு வந்து இந்தியன் இண்டைசஸ் வந்து எப்படி பண்ண போகுது, நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்றத பார்க்க போறோம். நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டி எப்படி போகுதோ அதை பொறுத்து தான் ஸ்டாக்கும் போகும் அப்படின்றதுனால அதை நம்ம பார்க்க போறோம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து முதல்ல வந்து நம்மளோட இண்டைசஸ் டைரக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா வந்து நாஸ்டாக் முதல்ல பார்க்கணும். நாஸ்டாக் வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, 7:30 PM ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் முடிஞ்சு 3 hours 4 hours ஆகுது. அங்கே வந்து இப்போ நைட்டுன்றதுனால அது வந்து 3:30க்கு வந்து எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னா விடிய காலத்தில் 2:30 அந்த மாதிரி தான் வந்து க்ளோஸ் ஆகும். அது வந்து பாசிட்டிவா இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லண்டன் மார்க்கெட் வந்து நம்ம நைட்டு வந்து 12:30க்கு தான் வந்து முடியும். அது வந்து லண்டன் மார்க்கெட்டோ வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. FTSE 100 1.33%. அதுக்கப்புறம் வந்து ஜெர்மன் இண்டைசஸ் வந்து 1% பாசிட்டிவ்ல இருக்கு. ஏஷியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏஷியன் மார்க்கெட்ல ஏஷியன் கான்டினென்ட்ல எது அதிகமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்னா ஜாப்பனீஸ் மார்க்கெட். அது விடிய காலத்தில் 5:30க்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அது வந்து 3% மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நல்லா பாருங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து ஹாங்காங் வந்து 1.5% பாசிட்டிவ்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஷாங்காய் காம்போசிட் வந்து சைனீஸ் மார்க்கெட்டு. ஸோ சைனீஸ் மார்க்கெட்டும் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ எல்லா மார்க்கெட் ஏஷியா கான்டினென்ட்டே வந்து பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால நாளைக்கு இந்தியன் கான்டினென்ட்டும் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1. ரெண்டாவது, யூரோப்பியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவா இருக்கிறதுனால நம்ம மார்க்கெட்டும் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் யூரோப் கான்டினென்ட், அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் கான்டினென்ட், அமெரிக்கன் கான்டினென்ட்டும் பாசிட்டிவா இருக்கிறதுனால நம்ம மார்க்கெட்டும் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றது குளோபல் மார்க்கெட் பார்த்ததுல இருந்து நம்மளுக்கு தெரியுது. ஓகே, அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து FII டே ஆக்டிவிட்டி. FII நேற்று பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து February 26 வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிருக்காங்கன்னா 8,000 கோடி பாசிட்டிவ்ல இருந்திருக்காங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா டோட்டலா இப்போ பை சைடுக்கு மாறிட்டாங்க. பாருங்க, உங்களுக்கு வந்து இப்போ வந்து 8,000 கோடி வந்து லாஸ்ல இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளஸ் 125 crores வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து லாஸ்ல இருந்து பாசிட்டிவா மாறி இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல இருந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட் மாறி இருக்காங்க. அப்போ செல் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்குது அப்படின்றது FII ஆக்டிவிட்டி மூலமா தெரியுது. நம்ம ஏன் FII ஆக்டிவிட்டி பாக்குறோம் அப்படின்னா FII வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். அவங்க வந்து பை பண்ணா மார்க்கெட் பை ஆகும். அவங்க செல் ட்ரெண்டுக்கு மாறினா, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னா அவங்க செல்லுக்கு மாறிட்டாங்கன்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் நம்ம FII டே ஆக்டிவிட்டி பாக்குறோம். இப்போ இந்த இதுல வந்து FII நெட் இன் க்ரோர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ FII வந்து இன்னைக்கு March 1 மார்ச் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நேத்து வந்து நெகட்டிவ்ல இருந்த FII இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறிட்டாங்க. ஏன்னா -8,000 crore இருந்து +125 crores வந்து மாறி இருக்காங்க. அவங்களோட போர்ட்போலியோ பாசிட்டிவ்ல இருக்கு. அவங்க இது -8,000 crore இருந்து ஒரு 8,000 கோடி பாசிட்டிவ்ல வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால இதை வந்து ஒரு பை ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாமே தவிர ஷோர் பை வந்து நம்மளுக்கு இன்னும் தெரியாது. குளோபல் மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவா இருக்குது. FIIயும் வந்து பை மூட்ல இருக்காங்க. அதனால நம்ம பை ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நாளைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றத நம்ம முடிவு எடுத்துக்கலாம். செக்டர் அனாலிசிஸ்ல எது அதிகமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குன்னு பார்த்தோம்னா நிஃப்டி ஆட்டோ வந்து அதிகமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. என்னன்னா 3% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3%னா அது ரொம்ப பெருசு. அதே மாதிரி நிஃப்டி மீடியாவும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. செகண்ட் எந்த செக்டர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா நிஃப்டி ஃபைனான்ஸும் நிஃப்டி பேங்க்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ், நிஃப்டி மெட்டல் நல்லா கொடுத்துருக்கு. ஸோ ஆட்டோவும் மெட்டலும் ரொம்ப நல்லா கொடுத்துருக்கு. பாருங்க 1.94%. அப்படின்னா கண்டினியூஸா புல் ட்ரெண்ட் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு செக்டர் அனாலிசிஸ் இருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு நம்ம பை பண்ணணும் அப்படின்னா நிஃப்டி ஆட்டோலையும் நிஃப்டி மெட்டல்லையும் வந்து நம்ம ஸ்டாக் செலக்ஷன் பண்ணா நம்மளுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். பை ட்ரெண்ட் நம்ம வந்து சக்சஸ் ரேஷியோ கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால நாளைக்கு இன்டர்டே ஸ்டாக் செலக்ஷன் பண்றவங்க நிஃப்டி ஆட்டோவும் நிஃப்டி மெட்டல்லையும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அதிக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இன்னைக்கு டாப் 10 கெய்னர்ஸ் டாப் 10 லூசர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பவர் கிரிட், ONGC, கிராசிம், UPL, ஸ்ரீ சிமெண்ட், அல்ட்ராசெம்கோ சிமெண்ட், ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஹெர்மோடோகாப், கோட்டாக் பேங்க், டைட்டன். ஸோ மோஸ்டா வந்து மெட்டல் அண்ட் கமோடிட்டி செக்டர் தான் வந்து இன்னைக்கு அதிகமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து எது வந்து நாளைக்கு இன்ட்ராடே ஸ்டாக் செலக்ஷன் ஃபார் டுமாரோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு பை ஆகிறதுக்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து ரொம்ப ஹையா இருக்கு. அதே மாதிரி இதோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸும் ஹையா இருக்கு. ஸோ அதனால நாளைக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து பை ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ஹை வேல்யூ அண்ட் ஹை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்றதுனால அடுத்தது லோ வேல்யூ லோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து எதுல அதிகமா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து எதுவுமே எந்த ஸ்டாக்லயுமே இல்ல. ஸோ அதனால நான் இன்னொரு ஸ்டாக் வந்து நாளைக்கு பை ஆகிறதுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ONGC பாத்தீங்கன்னா 50,000 வேல்யூ வந்திருக்குது. அதுக்கப்புறம் அதோட பர்சன்டேஜும் வந்து ஓரளவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இது ONGC பை அடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நாளைக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸும் ONGC நாளைக்கு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்டர்டே ஸ்டாக்ஸ்ல. ஸோ இது வந்து என்னோட பர்சனல் வியூ தான், நான் தப்பா கூட போகலாம். ஸோ அதனால நீங்க வந்து உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்து நீங்க வந்து கரெக்டா ட்ரேட் பண்ணிக்கலாம்.
நாளைக்கு வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் அண்ட் ஓஎன்ஜிசி வந்து வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறம் குளோப் எஃப்ஐ ஆக்டிவிட்டி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வந்து பை ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுது. குளோபல் மார்க்கெட் பார்த்ததுல அதுவும் என்ன சொல்லுது அப்படின்னா பை ட்ரெண்ட் மாதிரி தான் சொல்லுது. ஸோ இதனால நாளைக்கு இந்தியன் இண்டைசஸும் பை ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும். பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி 50யும் பை ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும் அப்படின்றது இது மூலமா நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர் அண்ட் லைக். நீங்க வந்து ஒரு பார்ட் டைம் ட்ரேடர் இல்ல ஒரு பார்ட் டைம் இன்வெஸ்டர் இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசு அப்படின்னா இந்த சேனலுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு இன்வெஸ்டர் ட்ரேடரா இருந்தாலும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். பபாய்.